வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? கோசு விலாக்ஸ் அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். கடைசியா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். நரட்டவ போட்டிருக்காரு ட்ரெஸ். பேரோ மாதிரி இருக்கு. போன வீடியோல ரொம்ப அட்டூழியம் பண்ணி காமெடிக்கல பக்கத்துல நின்னு சிரிச்சு சிரிக்காதீங்க. நம்ம ஜோக்கே என்னன்னு தெரியாம கூட சொல்லி சிரிச்சு இவங்களே ஜோக்குறோம் எல்லாம் இவங்களே சிரிப்பாங்க. எனக்கு உண்மையிலே ஜோக்கா தாங்க இருந்தது. அவன் இன்னும் என்னப்பா அந்த நீயானால பாத்துக்கிறேன். என்ன பண்ணிருக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்க 6 மாசம் போயிட்டு அந்த இது பேசுறான். நீ டென்ஷன் ஆயிடுது. என்னடா 4 மாசம் கார் கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்காமாப்ல. போயிட்டு 5 மாசம் போக மாட்டேன்னு இருக்கான். வீட்டுல உள்ள என்னப்பா தம்பி ஏப்பா வேலைக்கு போகலான்னு சொன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லிருப்பாங்க, வேற ஏதாவது வேலைக்கு இந்த வேலைக்கு வேலை பிடிக்கலையான்னு கேட்டுருக்கேன். பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இருக்கேன். ஆனா போக மாட்டாங்க. டார்ச்சர் படம் பிடிக்கலன்னு போறானா? என்ன கேட்டீங்க நீ அவன் என்ன கேட்டா நான் போய் சொல்றேன். என்ன பிடிச்சிருக்கு, அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கான். அந்த கம்பெனியே நம்ம வச்சிருவோம். ஆமாப்பா, இது ரொம்ப மோசம். நல்ல பிசினஸ். 50 லட்சம் ரூபாய் கொடுன்னு கேக்குறேன். இல்ல அவங்க அப்பாட்ட காசு எடுத்தா கொடுக்க வேண்டியதானே. அவங்க அப்பா மேஸ்திரி வேலை பார்க்கறான். பாருங்க என்ன அனுப்பி விடுறாரு. இங்க உட்கார்ந்துட்டு 2 லட்சம் ரூபாய் போன் வச்சிருக்காங்க. எது 2 லட்சம் எங்கடா என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியல. சோல சொன்னாங்க. சும்மா ஏதாவது பொளந்துட்டு இருப்பானா? ஐபோன் 1 டிவியா இருக்கு. நீ எதா இருந்தாலுமே 1.5 லட்சத்துக்கு வாங்கினாலும் அது அதிகம் இல்லையா? ஒரு வேலை இல்ல, எதுக்கு 1.5 லட்சத்துக்கு போனு? அதோட நிறுத்தினா பரவாயில்ல. இன்னும் கார் கேட்டுக்காப்ல. அவங்க அம்மா சிரிச்சுட்டே வர சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த போனை வாங்கி கொடுத்துறாங்க. இப்படி எப்படி இருக்காங்க எப்பா அப்படி? எங்க வீட்டுல செருப்பு பிஞ்சுறாங்க. ஒரு ரேடியோ சைக்கிளுக்கு நான் எவ்வளவு சொல்லியிருக்கேன், பிச்சை எடுத்துக்கிட்டு. ஆமா, எங்க வீட்டுல கேட்டதுக்கு பெரிய சைக்கிள் இருக்குல்ல, நீ ஓட்டலாம், அண்ணன் ஓட்டலாம், அப்பா ஓட்டலாம். 1500 ரூபாய் ஆனந்த படத்துல வர மாதிரி சொல்லி மாமா சைக்கிள் பழைய சைக்கிள் கொடுத்து அனுப்பி விட்டாரு. எங்க வீட்ல தாத்தா டயர் ஓட்டிட்டாரு. டயர் ஓட்டிட்டாரு. புது டயர். சைக்கிள் கிட்ட டயர். ஆமா ஆமா, உண்மையிலே நடக்கும். உண்மையிலே நடந்துங்க. இல்ல எல்லாம் சிரிச்ச நாடு சிரிச்சே உண்மையா இருக்கணும். சொல்ல இன்னொருத்த பாத்துக்க. நீங்க எப்படி, நீங்க ஏன் வேலைக்கு போகணுன்றப்ப இல்ல, எனக்கு வந்து பிடிச்ச வேலை, நான் நினைச்ச வேலைக்கு நான் போகணும். ஆக்சுவலி இன்ஜினியரிங் முடிச்சு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் இன்ஜினியரிங் எனக்கு படிச்சு முடிச்சு 3 வருஷத்துக்கு அப்புறம் தெரிஞ்சது. எப்படி முதல் நாளே தெரியும். சிவகங்கா நெஞ்ச பிடிச்ச ஒரு செகண்ட். சிவகங்கை பக்கத்துல நான் வந்து புதுக்கோட்டை வட்டம், என்னுடைய பெயர் கணேஷ்குமார் ஏதோ சொன்னா பாருங்க. தம்பி அப்படின்னு உங்க போஸ்டல் அட்ரஸ் சொல்லுங்க, போஸ்ட் அனுப்பிடுறோம். சொல்றேன், அதாவது புதுக்கோட்டை பக்கத்துல சொல்லுவாரு. உண்மையுமே சொல்லலாம். அந்த பாவம் வேலைக்கு போகல, இவனும் ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டான். அதை சொல்லிட்டு இருக்கப்பே நான் வந்து ஒரு ஏழை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக நான் பண்ணுவேன் சார் அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரி கான்செப்ட் என்ன வீடியோ பண்ண போறோம் முதல்ல அதை சொல்லு. அதை சொல்லாம சீனை சொல்லி சுதாகர் தான் இது பண்ணுவாரு போல. என்ன பாவம் குழந்தைகள் பாவம் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைய போயிருவோமா? குழந்தைய போவான். குழந்தைய காட்டாம போயிட்டு இருக்கு. இப்படி எட்டி எட்டி பார்த்துட்டு போயிட்டு அவன் மாதிரி இருக்கேன், அவன் அப்பா மாதிரியே இருக்கேன், பிறந்தோடனே பிரிச்சிருவாங்க. மூக்கு, வாயி, கண்ணு, காது, நெத்தி, உடம்பு, கழுத்துல பிரிச்சிருவாங்க. ஒவ்வொன்னும் கலர் கலர். என்ன கொடுமைன்னா பிறந்தப்ப ஒரு மாதிரி இருக்கு, அப்புறம் ஒரு மாதிரி இருக்கு.
இருக்கு அப்படின்னு 6 மாசமா மாறிடும் பையன் அப்போ பார்க்க அப்பா மாதிரியே இருக்கான்னு போயிட்டு ஒண்ணுமே இருக்கு அப்படிதான் முதல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி. இது வெளியில கிளம்புறீங்க எல்லாரும் கிளம்பிருப்பாங்க, எல்லாம் கிளம்பியாச்சா பாப்பா மட்டும் ரெடி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி கடைசியில நம்ம கிளம்பி விட்டுறாங்க. எங்க வீட்டுல வந்து எப்படின்னா இது இப்ப பாப்பா தரேன் லோஷனும் பவுடர் மட்டும் போட்டு விடுறேன். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ட்ரெஸ் நான் போட்டுக்கிறேன். டைப்பர் ட்ரெஸ் சட்டை போடுறப்ப பண்றாங்க கரெக்டா இந்த 2 கையை நீட்டேன் இந்த இதுல குடுத்துட்டோம்னா இத குடுக்கறதுக்குள்ள இத உருவிடுறான். இத உருவிடுறான். அதுக்கு என்ன பண்ணணும் இருக்குல்ல இப்படி பண்ணிட்டு அப்புறம் திருப்பி இப்படி 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 வச்சுக்கிட்டு திருப்பி இப்படி பண்ணிட்டோம்னு வச்சுக்க அப்புறம் 2 போயிடும். நான் என்ன பண்ணுவேன் இப்படி வச்சுட்டு இப்படி கொடுத்துட்டு இதை இப்படி புடிச்சிடுறேன் இழுத்துட்டு இப்படி ஒரு நாள் இழுக்கல காலோட வர அப்படின்னு பயந்துகிட்டு லேசா கொடுத்து முட்டிக்கால வாங்கி முடால மாட்டுக்கு இல்ல இப்ப ரொம்ப மோசம்டா. ஆம்பளை பசங்க ரொம்ப சேட்டையா இருக்கு. பொண்ணு கொஞ்சம் அது மாதிரி கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி கிளம்பிட்டு வெளியே கூட்டிட்டு கோபிக்கு பொண்ணும் சத்தம் இல்லாம வருவாங்க. நீங்க கரெக்டா வெளியே வீட்டுல இருந்து படிக்கட்டு எடுத்து காலை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் பையனே ஒரு சவுண்டு கத்தல்ல புடிச்சு அழுவியில புடிச்சு சில பேர்லாம் வெளியே போனாண்டா. இப்ப என் பேரும் வெளியே போனாங்கன்னா அது வேலையா இருக்கு. அது வந்து கொஞ்சம் ஏற்படாது இல்ல அந்த மாதிரி போவோம். யாரு வந்தாலும் குழந்தையோட பெருமையை பேசுறது. அவன் வந்து ஒரு 3 மாசத்துல அவன் யாரு ஆமா 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 ஓ அந்த இது வரும்ல இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கான், அவன் அங்க வந்திருப்பான். என் குழந்தை நானும் அங்க வந்திருப்பேன். எவன் குழந்தை புத்தி லாஸ்ட்ல பேசுனாங்க இவன் 2 பேரும் சொல்லுவான், அவன் 2 பேரும் சொல்லுவான். குழந்தைய வச்சு சண்டைய போறாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஃபேஸுக்கும் வந்து என்ன இது பண்ணலையா அது பண்ணல. இப்ப வந்து 2 மாசம் ஆயிடுச்சுன்னா இன்னும் குப்புறவுல அப்படி கேக்குறாங்க. எங்க வீட்டுல இன்னும் நடக்கலையா அப்படின்னு ஒரு வயசு கூட ஆகலாம். அதுக்குன்னு ஒருத்தங்க குரூப் இருப்பாங்க. 3 மாசத்துல இதை வைக்கணும், 5 மாசத்துல அது 8 மாசத்துல 8 வைக்கணும், 10 மாசம் நடக்கணும், 12ஆம் மாசத்துல பேசணும். நம்ம கேட்பாங்க நம்ம ஏதோ குழந்தைய லேட்டா தான் பேசினான்னு எங்க வீட்டுல சொல்லுவாங்க. இதனாலதான் மாமா பாத்திருக்கேன் அப்படி காமிட்டோம்னு வைங்களேன். நான் ஏன் பார்க்க சொல்றேன், எனக்கு காட்டாத, நான் அப்புறம் பேசுறேன். இப்போ காலையில தானே பேசுனேன், சாயந்தரம் தானே பேசுனேன், என்ன எப்ப பார்த்தாலும் ஏன் நீ போன் பேச தாத்தா திரும்பிடா மாசமா இருக்கப்ப மாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஏங்க அப்படின்னாங்க. எனக்கு என்ன ஏங்க அதே நல்லா என்கிட்ட சொன்னாங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது. ஏன் சீக்கிரம் இதாயிட்டாங்க. ஆண்களை விட இதுல வந்து பெண்களுக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி. பெண்களுக்கு பிரச்சனை யாருக்கு வந்து நமக்கு தான் ஹேண்டில் பண்ண தெரியாம இது மாதிரி தெரியும். அவங்க எல்லாம் அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்டில் பண்ண அம்மா அழு இவனை எப்படி என்ன பண்ணாலும் இவன் அழக மாட்டேங்க. அப்படி டக்குன்னு போவாங்க ஒரு பாத்திரத்தோட மூடியா இருக்கும், மூடியை கொடுத்தா அப்படி ஆஃப் ஆயிடுவாங்க. நடந்துருக்கான். நான் பல தடவை எங்க அம்மாட்ட ஏமாந்துருக்கேன், என் ஒய்ஃப்ட்ட ஏமாந்துருக்கேன். அதுல பெரும் கருத்து இப்பதான் நீங்க இப்பதான் வாழ வருது. குழந்தை அழுகிறது நின்றுட்டு நாம ஓடி போய் இதை கொண்டாந்து காட்டுறது, டான்ஸ் அடி காட்டுறது, ஊருண்டு குட்டி காரணம் போடுறது, பல்ட்டி அடிக்கிறது, என்னமோ பண்ணுவோம். அம்மா வந்து ஒரு கரண்டியை கொடுத்தா அப்படின்னு அழுது இருக்கிறேன். நான் பண்ணலாம் கையில ஏதாவது ஒண்ணு கொடுத்தவங்க ஆஃப் பண்ற மாதிரி இருக்கலாம்ல. எப்படி ஃப்ரேம் பண்ணலாம். ஓ அந்த எடிட்டர் இந்த குளிப்பாட்டும் போது ஏதாவது உங்களுக்கு ஒரு மஞ்சள் கிரில் சிக்கன் போடுற மாதிரி போட்டு எங்க வீட்டுல எல்லாம் குளிப்பாட்டுவாங்க. அழுவாங்களா இல்ல நல்லா வயசு வரைக்கும் அழுவாங்க. மூணுமே நடக்குங்க. ஒரு டைம்ல அழுவாங்க, அப்புறம் அழுக மாட்டாங்க, அப்புறம் திடீர்னு ஒரு டைம் அழுவாங்க, நேத்து வரைக்கும் அழுதுக்க மாட்டாங்க, இன்னைக்கு அழுவாங்க. அப்படி மாறும் திடீர்னு ஒரு நாள். என்ன பண்ணுவாங்கன்னா குளிப்பாடுறத பார்க்கும்போது பெத்தவங்க கேட்பாங்க இல்ல ஆத்தாளுக்கு அப்பளுக்கு அப்படி பயமா இருக்கு. வயசானவங்க யாராவது குளிப்பாட்டு வைப்பாங்க, அப்பா பாட்டி குளிப்பாடுற சீன் ஓ இப்பதான் அந்த இது எழுதுறோம். பாட்டி சுத்தம்
தெரியல. அது கிறிஸ்மஸ் வாங்கல பண்ணுங்க. அது இருக்கு. சூப்பர் போயிடலாமா? புரிஞ்சுதா? பேரண்ட்ஸ் சண்டைக்கு இந்த இசைமலையில் நனைய தயாரா? தயார். தொட்டி கட்டணுமா வேணும்னா தம்பி வச்சிடலாம். சீரியல் அதான் வராங்க. தேவையில்லாம நீ வந்து அப்பதான் வராங்க சொல்றாங்க. பேசுறாங்க, அதை பத்தி என்ன பண்ணலான்னு ஐடியா பண்றாங்க, டக்குன்னு பண்ணிடுறாங்க. வாங்கி கொடுத்து பொம்மை எடுத்து வந்தீங்க. அதுக்கு இதுல இருந்து வருதா? ஒண்ணு கிடையாது, சும்மா இழுத்து போற வண்டி. Bob the Builder, can we fix this? Bob the Builder, yes we can. பொம்மைய பார்த்தோன்னா மாறிடுறாங்க. சின்ன வயசுல இதெல்லாம் வாங்கி கொடுக்கலடா. அப்படியாச்சும் நினைச்சா வாங்கி கொடுத்தா இல்ல, அப்பதான் அந்த மாதிரிலாம் கிடைக்குது. நான் ஒரு ஜேசிபி, நான் ஊர்ல மண்ணு அள்ளுவேன். மண்ணு விடுறத காணல. அது பின்னாடி ஸ்டார்டர் இருக்காது, அதனே வாங்கிக்கிறீங்க. டிராக்டரா? சரி வாமா. பாட்டு ரெடியாப்பா? வாமா பண்ணலாம், வாங்க. ஓ, ஆடிட்டு தான் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாங்களா? ஏன் போன வாட்டி பண்ணாங்க அது? ஆமாப்பா. கைதாயிட்டாரு. குழந்தைய பக்கத்துல வச்சு நான் குல் படித்துக்கு போறேன். ஐயா, ரோலிங். மூக்க விடுங்க, மூக்க எங்க போட்டு நோண்டிட்டு இருக்கீங்க? சிரிப்பு வருது. பாத்திரம் பார்க்குற மாதிரி என்னது? சபினாவா அது? என்ன அடுத்து எப்படி கிராபிக்ஸ் படங்கள் எது இருக்கு? சங்கர் படம் அதை விட நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கேன் பாத்தியாப்பா? இங்க கேமரா ஸ்டுடியோல வந்து என்னன்னா, இங்க ஒரு வெள்ளை ஸ்டிக்கர் உங்களுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியுதா? க்ளோஸ் அப் பண்ண கேமரா வாங்க. ஜூம் போங்க. அந்த டேப் இது எதுக்குன்னா, இது ஒரு அளவு. இந்த கோட்டுக்கு மேலேயே ஒருத்தர் நிக்கணும்னு சொல்லுவார். இதை தாண்டி முன்னாடி போனாலும் சார் என்ன சார் பின்னாடி போனாலும் கேட்பாங்க. அது யாருன்னு சொல்லிருக்கு? அவர் வந்து நல்ல சிவம் போனாரு. அவர் வந்து இந்த கோட்டுக்கு பின்னாடி போங்க, இங்க கூட போய் இந்த கோட்டை தாண்டி ஒரு அடி இப்படி எடுத்து வச்சாலும் வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் வருவாரு, ரியோ வந்தாங்கன்னா கோட்டுக்கு முன்னாடி வாங்கினா எவ்வளவு பின்னாடி போவாங்க. இன்னொருத்தர் இருக்காரு, கோட்டுக்கு மேலேயே இருங்க, முன்னாடியும் போவாதீங்க பின்னாடியும் போவாதீங்க. அவர் ஒருத்தர் இருப்பார். கோட்லயே நிக்கிறதுக்கா? குழந்தைய பாத்துக்கிட்டே இருக்கேன், நான் எப்படி சமைக்கிறேன்? அழுதுகிட்டே இருக்கான். பெரிய ஆளுக்கு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நீ போவே நீ பாரு. 10 நிமிஷம் பாத்துக்க, நான் போய் 10 நிமிஷம் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். கிரேடில் வச்சு அதுல பிள்ளையோட தலையை மட்டும் என் தலையை வச்சு விட்டுருந்தோம். சரி பாத்துக்க, நான் 10 நிமிஷம் இதான் அந்த குழந்தை இருக்கு. கண்ணா விட்டுறீங்க. என்ன புள்ள அழுகுது? நான் பாத்துக்கிறேன். என்ன விளையாட்டு காட்டுங்க. கரண்டி இந்தா. ஐயோ பாவம். சிறப்பான ஆளுமை. எடுக்கலையா? பேசுக்கு பண்றான்.
போட்டு செஞ்சுட்டாடா நீ. சிரிக்காத. ஆனா அது இன்னும் எடுத்து வாங்கி அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். பாத்துல எல்லாம் சொல்லுவாங்க, கையில கத்தி தம்பி கத்தி வச்சிருக்க பார்த்து நடிப்பா, அவன்கிட்ட கத்தி கொடுக்காதீங்க. சிலர்லாம் ரொம்ப நடிச்சிருக்காங்க, டக்குனு வெட்டு கலைக்காக அர்ப்பணிக்கிறேன்னு மத்தவங்க அந்த மாதிரி பாத்துக்க. இல்ல ஒன்னும் பாரு ஒன்னோட எல்லாரும் யூஸ்வலாக நடக்கும்ல, டாக்டர் கலாச்சா ஒரு 10 சீப்பு அதிகமா அந்த அளவுக்கு வம்புட்டு வச்சிருப்பாங்க. சரி உண்மையிலே சிரிக்கிறேன். ஓஹோ நீ மட்டும் தூங்குறியான்னு ஒரு அடி தம்பி தம்பி இன்ட்ரோ பண்ணது இல்லையே. தம்பி சிக்கந்தர் தம்பி. ஆமா ஓ அப்பப்போ வருவாரு. நீ வந்து பேசாம குழந்தை கிட்ட போட்டு எப்படி வரணும்? கையில பவுடர் நெத்தியில போட்டு போட்டுற வேண்டியதான். குழந்தை அந்த மாதிரி கட்டெல்லாம் அடிச்சு முள்ளெட்லாம் வெட்டி. சரி வா. என்னடா நாமமா போட்டு நாடியில உதறிக்கல இங்க ஸ்ரீனிவாசா கோவிந்தா. நான் பார்த்தே இல்ல புதுசா இருக்கு. இந்த கோவலா போறோம். ஏதாவது எடுத்து வச்சு சும்மா ஒரு கால் பேசிட்டு இருக்கீங்க. சும்மா இருக்கும் போதெல்லாம் போனை தூக்கி போடுமே. போன் பேசு. என்ன பேசுறா? அப்படி தூக்கி போட்டாங்கல்ல. மத்த நேரத்துல பேசலாம்னு சொல்றப்ப வந்து பேச மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நேரத்துல சும்மா இருக்க நேரத்துல அப்புறம் தாத்தா எங்க பாட்டி எங்க இது எங்க போன் பேசும். ரொம்ப நல்லது. போ போ. போன் மட்டும் கூட இல்ல. டிவில வந்து டிவி டிஸ்ப்ளே பாதி உடைஞ்சு பாதி உடைஞ்சு போச்சா? T20 வருமா நான் எப்பறா பாக்குறது? தாத்தாவா பேசாத நீ என்ன வேற மாதிரி ஆயிட்டு இருக்கு நீ. ஒரு பாக்கிட்டு கேறா பாருங்க. பாட்டி கால் பாருங்க. அப்படியே அவ தாத்தா தான் நல்ல பெரிய தாத்தா. தாத்தா பெரிய காத்தாக்கு மட்டும் தான் காக்கன். யானைக்கு கூட தான் இருக்கு. யானைக்கு இல்லப்பா, பையன் பாக்குறதுக்கு அப்படியே பொண்ணு வீட்டு சைடு போயிட்டான். பொண்ணு வீட்டு சைடு சித்தப்பா மாதிரி இருக்கான், அப்படியே செல்ஃபி வச்சு செதா மாதிரி இருக்கான் அப்படியே. சித்தப்பாவ அப்படி செதுக்கி வச்ச சிலர் எவனும் செதனா புணம்டா தம்பி. நல்ல அப்படியே பாக்க மாமா மாதிரி இருக்கான், அப்படிதான் போட்டுடுறா முடிச்சிடுறா. அவனை சித்தப்பாவை எப்படியா செதுக்கி வச்ச சிலர் ஒரு வர்ணிக்கிறாரா? வச்ச மாதிரியே இருந்தான். கையை அசைச்சாலே சிரிக்கலாம். வீடியோவோட எண்டு. ஆமா அது எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இந்த வீடியோவோட இது முடிச்சாச்சு. திருப்பி அடுத்த வீடியோல என்ன பண்றோம் அப்படிங்கறத vlogனு சொல்லி பழகாங்க. வீடியோனே vlog. இந்த vlog இதோட எண்ட் ஆகுங்க. திருப்பி இதுக்கு அப்புறம் நான் பாப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிதாபங்கள் டீம் and லோகேஷ் சுதாகர் and the entire team. நல்லா இருந்துச்சு. ஆனா எப்படி யோசிக்கிறாங்க, சும்மா ஒரு சின்னதா ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட். ஒருத்தரும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. உன் ஐடியாலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லாம நல்லா இருக்கா அதெல்லாம் எடுத்து அதை அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணி சூப்பரா பண்ணிடுறாங்க. ஆமா இது பிளஸ் எடிட்டிங்கும் சொல்லலாம். நல்லா எடிட்டிங் அவங்க சொல்றது. அதான் அவரும் நடிப்பாரு அப்பப்போ. அதுதான் அவர் தான் எடிட் பண்ணுவாரு பாருங்க. நார்மலா சொல்றாங்க, அது எடிட்டிங்ல கொண்டு வர்றது பெரிய விஷயம். ஏன்னா இவங்க நடிச்சுட்டு போயிடுவாங்க, ஆனா அது கரெக்டா அவர் வைக்கலன்னா அது நல்லாவே இருக்காது. அவரோட பங்கும் பயங்கரமா இருக்கு. பரவாயில்ல, எடிட் பண்றவங்களையும் அந்த வீடியோக்குள்ள சேர்த்துட்டு பண்றது நல்லாதான் இருக்கு. சித்தப்பாவை செதுக்கி வைக்கணும் இல்ல அவரு டக்குனு ஒரு ஏதாவது சொல்லணும்னுக்காக சொல்லிட்டாரு வாய்ப்பு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.